Hi guys, என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். வெல்கம் டு பிரைட் பிளேட்ஸ் டியூட்டோரியல். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் லைன். ஆர்கானிக் லைனாக ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நான் ஃபுல்லாக இது பண்ணி காமிக்கிறேன். பிளாக்காக இருக்குது பேக்ரவுண்டு. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடில் இருந்து நிறைய லைன்ஸ்லாம் சேர்ந்து இப்படி ரைட் சைடில் போயிடும். இதில் நீங்கள் பேர் அது கூட எழுதிக்கலாம். ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை மாற்றிடலாம். இப்போ நான் இது வந்து யூஸ் பண்ண ஃப்ளகின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலர் ஃப்ளகின்னு, க்ளோ, இந்த ரெண்டு எஃபெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த காம்போசிஷனும் கம்மியாக தான் இருக்குது. ஆர்கானிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் லேயரு, பேக்ரவுண்டு ரேம்ப் அப்படி யூஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இன்னொரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறேன். 1280 720 பிக்சல்ஸ், ஃப்ரேம் ரேட் வந்து 30, டியூரேஷன் வந்து எத்தனை செகண்ட் 10 செகண்டே இருக்கட்டும். பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஓகே கொடுத்துட்டு இன்னொரு சாலிட் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் பிஜி பேக்ரவுண்டுக்காக கொடுத்த பிறகு நான் ரேம்ப் யூஸ் பண்ணுறேன். ரேம்ப் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டாப் கலர் வந்து கிரே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாட்டம் கலர் வந்து பிளாக். இப்போ கிரே ஏன் கொடுத்தேன்னா அந்த பக்கத்தில் மேலே வந்து கொஞ்சம் லைட் வர மாதிரி அப்படி தெரியும். ஃபுல்லாக பியூராக பிளாக் இருக்க இப்போலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ஓகே இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டிங்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த லைன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ரேம் ஸ்கேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, 0ல் இருக்கும். அதனால் இது பண்ணுங்க, அந்த கோடு மறையிற வரைக்கும். ஓகே இப்போ எனக்கு வந்து க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி பார்த்துக்கோங்க 0 இருந்துச்சு, அப்போ வந்து ஒரு மாதிரி கோடு கூடாக தெரிஞ்சது. இப்போ நான் வந்து ஒரு 50 அடியோ கொடுத்தேன்னா நல்லா ஸ்மூத் ஆயிரும். ஸ்மூத்தான ஒரு இது. இப்போ லைட் பாஸ் ஆகி அந்த பிளாக் லைன் மேலே விழுகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அடுத்தது வந்து நான் அந்த லைன்ஸ் இது பண்ணுறேன். லைன்ஸ், ஆர்கானிக் லைன்ஸ், ஆர்கானிக் லைன்ஸ். ஓகே, மிஸ்டேக் பண்ணிட்டாலும் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ரீநேம் ஆயிரும். ஆல்ரெடி என்ட்ரு, என்ட்ரு அடித்தா ரீநேம் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண ஃப்ளகின் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பார்ட்டிகுலர் ஃப்ளகின்னு எஃபெக்ட்ஸில் போங்க, ட்ராப் கோட், பார்ட்டிகுலர். ஓகே, பார்ட்டிகுலர் வந்து நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிறது தான். இப்போது அந்த காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் இருக்கும், ப்ளஸ் பின்னாடி வந்து ஒரு வால் மாதிரி இந்த லைன்ஸ் அப்படி வந்திருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணாலும் நார்மலாக இந்த எமிட்டர் அதில் எல்லாம் வராது. இந்த க்ளோயிங் வர்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய நெட்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட்டிகுலர் ஒர்க் ஷாப் அப்படின்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அவங்க மெயினாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நார்மலாக என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா எமிட்டரில் போய் அந்த பொசிஷனை அந்த மாதிரி சைஸ் எல்லாம் செட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்ட்டிகிளில் போய் பார்ட்டிகிள் செட் பண்ணுறது, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஷேடிங் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபிசிக்ஸ் வந்து லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்புறம் இதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். வேர்ல்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், விசிபிலிட்டி, ரெண்டரிங் அந்த மாதிரி. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஆக்ஸ் சிஸ்டம். ஆக்ஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். ஆக்ஸ் சிஸ்டம் வந்து நார்மலாக ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு ஸ்பியர் இருக்குன்னா அதோட வந்து அட்டாச் பண்ணி இன்னொரு பார்ட்டிகலுக்குள்ளே இன்னொரு பார்ட்டிகல் மாதிரி. சரி ஓகே, இப்போ ஆக்ஸ் சிஸ்டம் இப்போ நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 3.4 செகண்ட்ஸ் போய்க்கோங்க. ஆக்ஸ் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எமிட் அப்படிங்கிறது ஆஃபில் இருக்கும். கொடுத்து கண்டினியூஸ்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ க்ரீன் கலரில் என்னமோ ஒரு ஸ்டார் ஃபீல்டு இந்த மாதிரி அது இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் மேலே இருக்க பார்த்தீங்களா, இந்த பார்ட்டிகல் மாதிரியே தான் இது செட்டிங்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எமிட் ப்ராபபிலிட்டி வந்து 100% அப்படி இருக்கட்டும். பார்ட்டிகல் பெர் செகண்ட், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வெயிட் இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்க பார்ட்டிகல், சப் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி. இப்போ இங்கே ஒரு வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ், எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ். அதுக்கு கீழே வந்து ஒரு 10 பார்ட்டிகல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கும். பார்ட்டிகல் கீழே கொஞ்சம் சப் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி. இப்போ பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பார்ட்டிகல் பெர் செகண்டை
நிறைய பார்ட்டிகல் அடுத்தடுத்த செகண்ட்ஸ்ல உருவாகிறதுனால ஒரு லைன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் சைஸ் வந்து 5 அந்த அளவுக்குலாம் தேவையில்லை, 2 இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஒரு ஒயிட் கலர் பால் கீழே வந்து 2 சைஸ் 2ல நிறைய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுனா லைனா மாறிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, அப்படியே ஒரு பூ இது மாதிரி. இப்போ அடுத்தது ஒப்பாசிட்டி 50லயே இருக்கட்டும். கலர் ஓவர் லைஃப். சரிங்களா? இல்லைன்னா இப்போ சைஸ்லேருந்தே பார்ப்போம். சைஸ் 2 கொடுத்தாச்சு. சைஸ் ஓவர் லைஃப் அதில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு பிளாக் இருக்கும். அவ்வளோதான். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி லென்த்தான ஷேப் தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல வந்து நல்லா திக்காக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னாயிட்டே போயிடும். இப்போ இந்த மாதிரி எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா ஒன்றே இப்படி வந்து கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இல்லைன்னா இங்கே நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து 2வது ப்ரீசெட் எடுக்கிறேன். டைரெக்டாக அப்படியே இது பண்ணிடும். சரி, ஓகேங்களா? அடுத்த ஒப்பாசிட்டி 50 இருக்கட்டும். ஒப்பாசிட்டி ஓவர் லைஃப் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. கலர் ஓவர் லைஃப் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து 4 கலர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, 2 கலர். இப்போ டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அதில் க்ரீன் கலர் கிளிக் படிச்சிட்டிங்கன்னா 2 கலர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கலரில் வந்து எல்லோயிஷ். ஓகே, இந்த எல்லோயிஷ் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் அப்போ இந்த கலர் இருக்கணும், முடியும் போது ஆரஞ்சு கலரில் முடிஞ்சிடணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ். இப்போ பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஒரு 50 கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே தான் வரணும். 50 கொடுங்க. இது வந்து மெயின் பார்ட்டிகல்ஸ். சப் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எமிட்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஆர்க் சிஸ்டமில் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம சப் பார்ட்டிகல்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனி அடுத்து ஸ்பின் பண்ணணும். அதாவது இந்த டைரக்ஷன் வளைஞ்சு வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறது எப்படின்னா இந்த ஆர்க் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபிசிக்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறது இந்த 2 தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஃபிசிக்ஸ் போகிறோம். ஃபிசிக்ஸ் மாடல் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏர். இப்போ ஏரில் தானே இருக்குது. எல்லாம் 2 ஆப்ஷன் இருக்கும், ஏர், பவுன்ஸ் அப்படின்னு. நம்ம வந்து ஏர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பவுன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும், ஏர்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன், தேடாதீங்க. ஃபிசிக்ஸ் மாடலில் ஏர் செலக்ட் பண்ணுறதுனால கீழே ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கொடுத்த உடனே இதை 2 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸ்பின் ஆம்ப்ளிடியூட், ஸ்பின் ஃப்ரீக்வன்சின்னு 2 இருக்குது. ஸ்பின் ஆம்ப்ளிடியூட் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து அப்படியே ட்ராக் பண்ணுங்களேன், ஒவ்வொரு பொசிஷனுக்கு மாறிட்டே வரும். சரிங்களா? அரௌண்டாக 150 கொடுக்குறேன். ஸ்பின் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வேகமாக சுற்றணும்னு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்கேருந்து ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி கச்ச கச்ச கச்ச. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சப் பார்ட்டிகல்ஸ் அதோட பார்ட்டிகல் பர் செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த லைன்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ ஃபிசிக்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்க் சிஸ்டம் பார்ட்டிகல் பர் செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். பார்த்தீங்களா, இந்த லைன்ஸாக மாறுது. ஓகே, இப்போ பாருங்க, சின்ன சின்ன லைன்ஸாக மாறிடுச்சு. இது கால் ஆஃப் டியூட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் ஸ்க்ரீன் ஓடும் க்ரீன் கலரில் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவ்வளோதான், ஆர்க் சிஸ்டம் இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த கால் ஆஃப் டியூட்டி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படின்னா வெலாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டோன்னா இந்த மாதிரி சின்னதாயிரும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். 20 கொடுக்குறேன். இப்படி வந்திருக்கும் லோடிங் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் அப்படி காமிச்சிட்டு இருக்கோம். இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்காது, ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீன் கலரில் இருக்கும். நான் அங்கே சொன்ன மாதிரி அந்த ஆர்க் சிஸ்டம் சப் பார்ட்டிகல்ஸ் கலர் மாற்றுறதுனா சப் பார்ட்டிகல்ஸ் கலர் மாற்றிடலாம். இந்த ஆர்க் சிஸ்டமில் போய் கலர் ஓவர் லைஃப்பில் வந்து க்ரீன் கலர் அப்படி கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நான் டைரக்ஷனாக பண்ணியிருந்தேன். அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வந்து ரைட் சைடில் போயிடும். அது எப்படி, அதை நான் அந்த இதுலேயே வார்த்தையிலே தெரிஞ்சிடும். டைரக்ஷனல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டைரக்ஷன் அது வந்து யூனிஃபார்ம் இருக்குது, எல்லா ஆக்சிஸ்லேயும் போகிற மாதிரி. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து டைரக்ஷனல்னு மாற்றிடுறேன். கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாமே 0ன்னு இருக்குது.
எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே 0ன்னு இருக்கு. அதனால எந்த டைரக்ஷனில் போகணும்னு தெரியாது அதுக்கு. நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். ஒய் இதான் ஒய் இந்த இதில் இப்போ இது பண்ணும்போது நான் 90 கொடுக்குறேன். கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்குவோம். இந்த பொசிஷன் எக்ஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் வச்சுருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி. இப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ரைட் சைடில் அப்படியே போயிட்டு தள்ளி விட்டுட்டே இருக்கும். ப்ளஸ் டைரக்ஷன் ஸ்ப்ரெட்டு எந்த டைரக்ஷன் கொடுக்குறோமோ அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஸ்ப்ரெட் ஆகிறதா வேணாம், இப்போ 0 கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 50 இப்போ 50 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், இந்த புஸ்வானத்தில் இருந்து வர மாதிரி. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டாக தெரியும்னா க்ளோ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக தெரியும். அதான் க்ளோ பண்ணிங்கன்னா அந்த இது தெரியும் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லோ, கடைசியில் ரெட்டு, அந்த ரெட் கலர் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தின்னாகுது அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் எப்படி போய்க்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து எமிட் ஆக போகுது. சரிங்களா? பார்ட்டிகல் பெர் செகண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல தள்ளி வச்சுக்கோங்க, 0 கொடுத்துருங்க. இப்போ இதோட எஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரு டைம் அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் யூ கொடுத்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் வச்சதெல்லாம் வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்குது, 50 ஃப்ரேம்ஸு 50 பார்ட்டிகல்ஸு போகிறோம். இந்த இடத்துல ஸ்டாப் சொல்லிடுறோம். அப்போ ரைட் சைடில் போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் வந்து 3 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பார்ட்டிகல் இருக்கணும்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். 3 செகண்டில் இது பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரியே 50 செகண்ட்ஸில் ஆரம்பிக்குது, 50 பார்ட்டிகல்ஸில் ஆரம்பிக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். 42, 43, 30, 21, 26, 20 இப்படி குறைஞ்சிட்டே வரும். 0 ஆயிடுச்சுன்னா பார்ட்டிகல் எமிட் பண்ணாது, அவ்வளோதான். அது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகிற மாதிரி தெரிஞ்சிருது. ஆக்சுவலாக ஃப்ளோவாக போயிட்டு இருக்கு, நம்ம வந்து 0 ஆக்குறதுனால அதுக்கு அடுத்து வர பார்ட்டிகல் தெரியாது, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ட்வீக் பண்ணுவோம், கொஞ்சம் சின்ன சின்ன செட்டிங்ஸ் மட்டும் மாற்ற போகிறோம். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் 2.2 கொடுப்போம். இந்த ஆர்க் சிஸ்டமில் நம்ம இந்த டைம் எமிட்டரில் அந்த பார்ட்டிக்கலில் எதுவுமே ஒன்றில் அப்படியே விட்டுருக்கோம். அதனால் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அந்த பார்ட்டிகல் பதிலாக இந்த சப் பார்ட்டிகல்ஸாக ஆர்க் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பார்ட்டிகல் பெர் செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். லைன்ஸு கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த தின் லைன்ஸ் தான் தெரியும். இது தெரிஞ்சால் கொஞ்சம் டிசைனாக இருக்கும். 2.5 கொடுக்குறேன் நான். கலர் ஓவர் லைஃப் இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? பார்ட்டிகிள்ஸ் ஏற்றானா இந்த ஃபிசிக்ஸில் அந்த இதில் பண்ணுவோம். ஃபிசிக்ஸில் போய் ஸ்பின் கொஞ்சம் கூட அதிகம் பண்ணலாம். ஸ்பின் ஃப்ரீக்வன்சி அதிகமாக பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வேகமாக போகுது, நல்லா ஃபோர்ஸாக வளைஞ்சு போயிட்டு கடைசியில் அப்படியே சைடில் போயிடுது. ஆனால் நிறைய சாமி படத்துல எல்லாம் வரும் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம். இந்த டெலிபோர்ட் ஆகும்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு மாதிரி மறையும் போது சல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கும். சரி, ஓகே. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே டெக்ஸ்ட் எஃபெக்ட் மேலே அப்படி போட்டு பார்க்கணும்னா இந்த லீனியர் வைப்பெல்லாம் யூஸ் பண்ணி இது மேலே ஆக்சுவல் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு இது போட்டு பாருங்கள். எல்லோ கலர்லையோ இல்லை என்ன கலர் வேணுமோ அப்படியே போகிற மாதிரி. அப்படியே இது வந்து இந்த லைட்டாக மறைஞ்சு வர மாதிரி வேறு கலரு அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி. உங்களுக்கு என்ன வேணுமா சொல்லிடுறேன். இப்போ நான் கடைசியில் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் கலர் பால் அந்த மாதிரி ஸ்பேர் பிடிக்கல, எனக்கு வந்து கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த பார்ட்டிகல் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை ஸ்ட்ரைட்டாக எடுத்தவொடனே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். பார்ட்டிகல் கொஞ்சம் இதில் நிறைய ஒர்க் பண்ணி பாருங்கள், நிறைய இது பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துட்டு கொடுத்தேன்னா ரெட் கலர் பால்லேருந்து அப்படி போகிற மாதிரி ஒயிட்டே இருக்கட்டும்னா ஒயிட் அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர், உங்களுக்கு இந்த கலர் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். பாய்.